Hello viewers, welcome to Healthy Home Samayal. இந்த வீடியோல நம்ம அரைக்கீரை புளிக்கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா அரைக்கீரை நல்லா மண் இல்லாம மஞ்சள் பொடி போட்டு அலம்பி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 2 பட்டை மிளகாய், 4-5 பல்லு பூண்டு, 1 தக்காளி, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த அரைக்கீரையை வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முளைக்கீரையில் வந்து தண்டு சாஃப்டாக இருக்கும், அரைக்கீரையில் வந்து கொஞ்சம் நரம்பு மாதிரி இருக்கும் தண்டு. அதனால் ரொம்ப தண்டு எடுக்காமல் கீரையாக எடுத்துக்கணும். இது மாதிரி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் ஜீரகம், பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச தக்காளி பழம், இதை 1 மினிட் வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்தோடனே இதில் கீரையை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு தக்காளி பழமும் வெந்துட்டு இதோட நம்ம வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். இது நம்ம மசியல் மாதிரி பண்ணுங்கிறதுனால தண்ணி அதிகமாக விட வேணாம், ஏன்னா புளி வேறு அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றுவோம். இப்போ கீரையை நல்லா வேக விட்டுக்கலாம். இதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துட்டு கட்டாவது பாருங்கள். கீரை நல்லா வெந்துட்டு சப்போஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுக்கலாம். டெய்லி ஒரே டைப்பில் நம்ம கீரை கூட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நாள் பருப்பு போட்டு, ஒரு நாள் தேங்காய் போட்டு, ஒரு நாள் புளி போட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் நிறைய சத்துக்களும் அதிகமாக இருக்கனால அடிக்கடி நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கணும். புளி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து சூடாக இருக்கும்போதே மத்து வச்சு கடைஞ்சிக்கிறனாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ நல்லா கீரையை அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியில் போட்டு ரொம்ப மையாக அரைக்க வேணாம், ஓரளவு கீரை தெரிகிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளித்து போட்டுடலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். அரைக்கீரை புளி மசியல் ரெடி ஆகிட்டு இதில் தூதுவளையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இதுலேயும் இருக்குது. தூதுவளை கிடைக்காதவங்க இதை கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், அனைவரும் இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.